2024-25 நிதியாண்டில் மட்டும் 62,000 கோடி வட்டி என திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தமிழக அரசு 2024-25 நிதியாண்டில் மட்டும் எவ்வளவு கடன் வட்டி செலுத்தியுள்ளது? அதிக கடன் வாங்கிய மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் 4வது ஆண்டாக முதலிடம் வகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். அதிக கடன் வாங்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடம் வகிப்பதாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டு திமுகவை குற்றம் சாட்டியிருக்கிறார். என்ன விவரங்கள் கூறப்பட்டிருக்கிறது? முழுமையான தகவல்களை வழங்கல. கௌதமி வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தொடர்ந்து தமிழ்நாடு இந்திய அளவில் கடன் வாங்கக்கூடிய மாநிலங்களில் முதலிடத்தில் நீடிப்பதாகவும், ஓராண்டுக்கு மட்டும் வட்டி 62,000 கோடி கட்டக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாடு இருக்கிறது. தொடர்ந்து இவ்வளவு வட்டியை கட்டி கொண்டிருந்தால் தமிழ்நாடு எப்படி வளர்ச்சி பாதையில் முன்னேறும் என்று அன்புமணி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதாவது, இந்தியாவில் அதிக கடன் வாங்கிய மாநிலங்கள் பட்டியலிலும் அதிக வட்டி செலுத்தக்கூடிய மாநிலங்கள் பட்டியலிலும் தொடர்ந்து 4வது ஆண்டாக தமிழ்நாடு முதலிடம் பிடித்திருக்கிறது. மாநிலத்தின் நிதி மேலாண்மையை திமுக அரசு எந்த அளவுக்கு சிதைத்து வைத்திருக்கிறது என்பதற்கு இதுதான் வேதனையான எடுத்துக்காட்டு என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 2024-25 ஆண்டின் இறுதியில் தமிழ்நாட்டின் மொத்த கடன் 9,55,000 கோடியாக உயர்ந்திருக்கிறது. சுமார் 10 லட்சம் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். எனவே அப்படி தமிழ்நாட்டினுடைய கடன் 10 லட்சம் கோடி என்று இருக்கக்கூடிய நிலையில் இந்தியாவின் மிகவும் பின்தங்கிய மாநிலங்களில் ஒன்றாக கருதப்படுவது மக்கள் தொகை மற்றும் நிலப்பரப்பில் பெரிய மாநிலமாகவும் உத்தரப்பிரதேசம் இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் வாங்கிய கடனுடைய அளவு என்று பார்க்கும்போது 9 லட்சம் கோடியாக இருக்கின்றது. உத்தரப்பிரதேசம் கூட தமிழ்நாட்டுக்கு அடுத்த இடத்தில் தான் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு அதை முந்தி இருக்கின்றது என்று இந்த மோசமான புள்ளி விவரங்கள் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். 2020-21 ஆண்டு வரை உத்தரப்பிரதேசம் 6 லட்சம் கோடியுடன் முதலிடத்தில் இருந்தது. அப்போது தமிழ்நாடு 5,68,000 கோடி கடனுடன் 2வது இடத்தில் இருந்தது. ஆனால் கடந்த 4 ஆண்டுகளில் நிர்வாக சீர்கேடுகள் காரணமாக தமிழ்நாடு கடன் வாங்கிய பட்டியலில் முதலிடத்திற்கு சென்றிருக்கிறது என்று அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். ஆண்டுக்கு ஆண்டு தமிழ்நாடு செலுத்தக்கூடிய வட்டி விகிதம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருப்பதாகவும் அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை, அதாவது தமிழ்நாட்டில் உள்ள மக்களின் மீது வரிச்சுமை உயர்த்தப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தோராயமாக தமிழ்நாட்டின் மக்கள் தொகை 8 கோடி என வைத்துக் கொண்டாலும் ஒவ்வொருவர் பெயரிலும் 1.20 லட்சம் கடன் உள்ளது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது 5 பேர் கொண்ட ஒரு குடும்பத்தின் பெயரில் ரூபாய் 6 லட்சம், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் பெயரும் 6 லட்சம் கடன் இருப்பதாக இந்த புள்ளி விவரங்கள் காட்டுகின்றது. இதில் பாதிக்கும் மேற்பட்ட கடனை கடந்த 4 ஆண்டுகளில் தான் திமுக அரசு தான் வாங்கி இருக்கிறது என்றும் அன்புமணி தன்னுடைய அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு மாநிலத்தின் நிதி நிர்வாகம் எவ்வாறு இருக்கக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக திமுக ஆட்சி இருப்பதாக கடுமையான விமர்சனத்தை அன்புமணி முன்வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.